கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இணைந்து விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இணைந்து விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் வர்மா மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் கணேஷ் ரெட்டி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெய்யனூர் முருகன், மாநில துணை செயலாளர் கோணப்பன், மாவட்ட ராஜு, மாவட்ட இளைஞர் அணி தலைவர் தமிழரசன், மாவட்ட செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கமிட்டனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். யானை, மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் பிரச்சினை இதுவரை தீர்க்கப்படாமல் உள்ளது. இதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆந்திரா மாநிலத்தில் மா விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது போல தமிழக விவசாயிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும். நாள்தோறும் உயர்ந்து வரும் உரம் மற்றும் பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு ஆதார விலை கொடுக்கக்கூடிய எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி பரிந்து கையை நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளை மேலும் கடனாளியாக மாற்றாமல் விவசாயிகள் தெரிவித்துள்ள அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பேர் பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தலைநகர் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலக முன்பாகத்தில் நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர் உள்ளே இருந்த முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்த நாங்கள் 50% தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு டைலாக் என்ன சொன்னாருன்னா, நான் தேர்தலுக்கு அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், 79 ஆண்டுகளில் எந்த ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் நடந்தோ அதே மாதிரி ஆட்சி தான் இப்பவுமே இவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது இல்லாமல் இன்னைக்கு 34 மாவட்டங்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு 34 மாவட்டங்களில் நடந்திருக்கு. அடுத்த கட்டம் நாங்கள் என்னன்னா, இந்த முழுமையாக இந்த கடன் அவர் வாக்குறுதி தேர்தலில் தள்ளுபடி செய்கிறது வரை நாங்கள் கடன் தள்ளுபடியும் போராடுவோம் என்பதை தான் நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நோக்கம். அடுத்த கட்டம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் கலந்து பேச்சு ஆலோசனை மாநில மையத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இது கலந்து பிறகுதான் அடுத்த கட்ட நோக்கம் எப்படி இருக்கு என்பதை தான் அவர் சொல்வார். இது இல்லாமல் அடுத்த தள்ளுபடி செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தையும் முற்றுகை போராட்டம் செய்வது என்பது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருக்குது. இது உண்மையில நடக்கும், செய்வோம். இது இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம 79 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன செஞ்சதோ இப்பவுமே அதை செய்கிறார். 2016 அரசாணையை பயன்படுத்தி வனவிலங்குகள் பிரச்சனை இன்னுமே தீர்த்தவில்லை. 2016 அரசாணையை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் புதிதாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகளவே கேவலமாக பார்க்குறாரு. விவசாயத்தோட விளையாட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி, விவசாயத்தில் அவங்க செஞ்சிருந்தா, விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். விவசாயிகள் இந்த மாதிரி கேவலம் பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் விவசாயிகளுக்கு மன்னிப்பு சொல்லணும் என்பதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கை என்பதை நான் பதிவிட்டிருக்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.